ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம வெண்ணிலா வைஷாலி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நான் 2 அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக இன்றைக்கி அந்த 2 அப்டேட்டுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன தான் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணிலாவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா வைஷாலி, அவங்களுக்கு வந்து 5th மந்த் ஃபங்க்ஷன் வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த ஒரு பிக்சர்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சில பிக்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உலகநாயகன் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பேபி வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான இந்த ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைஃபோட ஒரு மீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, ஸோ நிறைய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் எல்லாமே போயிருந்தாங்க. ஸோ அவ்வளோ நிறைய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இன்வைட் கிடச்சி நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட சேனலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது பெரிய ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணி நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி அவங்களும் வந்து போயிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸில் இருக்க பர்சன் தான் நான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைக்கு நம்ம லெஜண்ட் உலகநாயகன் கிட்ட ஒரு பிளஸிங்ஸ் கிடைச்சது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதை விட வேறு என்ன நான் கேட்க போகிறேன். ஸோ என்னோட கனவு வந்து நினைவாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஏதாவது நம்ம நடக்கும்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். காட் வில் ஆன்சர் யுவர் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, 5th மந்த் வந்து அவங்க ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஆசைப்பட்டதோட கனவு நினைவு ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்குமே இருக்குது, அதாவது அந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசை தான். ஸோ அவர் கூட நின்று அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துட மாட்டோமா அப்படின்னு எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் வந்து வயிற்றுலேருந்து இன்னும் அந்த குழந்தை வெளியில் வராத டைமில் ஸோ அந்த வயிற்றில் இருக்கும்போது ஒரு அழகான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அஸ் அ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாக அந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ப்ரீவியஸ் போஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. காசு டிலே அப்டேட் அது மாதிரி நிறைய அப்டேட் எடுத்து வச்சுட்டு நான் ஷேர் பண்ணி நிறைய அப்டேட் வந்து விட்டுறேன். பட் இதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வைஷாலி அவங்க ரொம்ப க்யூட் அண்ட் பியூரான சோல் தான். பட் ஆனால் அவங்க பண்ணுற கேரக்டர் நெகட்டிவாக பட்டதுனால அவங்க வந்து நிறைய ஹேட்டர்ஸ், ரியலாகவே அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சவங்க யாரும் வந்து அவ்வளோ திட்ட மாட்டாங்க. அந்த வெனிலாவாக திட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி. ஆக்சுவலாக நம்மளாம் வெனிலாவாக திட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் நான் சொல்ல வரேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரமாக அவங்களோட கேரக்டர் எண்ட் ஆக போகுது. ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்க, சம்பவம் வந்து நடக்க போகுது. அதை நம்ம தனியாக பார்ப்போம். இது வந்து ஒரு ஹாப்பியான வீடியோ, ஹாப்பியோட எண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.